வணக்கம் and welcome to Shamu's Recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஒரு ஸ்பெஷலான மசாலா முட்டை பணியாரம். முட்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நார்மலா முட்டை பணியாரம் செய்யறதை விட இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாவும் டிஃப்ரெண்டாவும் இருக்கும். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பணியாரத்துக்கான மிக்சர் ரெடி பண்ண ஒரு பவுல் எடுத்து அதுல 2 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 கைப்பிடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள், பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த முட்டை மிக்சரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா இதுல காரம் கொஞ்சம் குறைச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பணியாரக்கல் வச்சு சூடானதும் இதுல கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கிற எக் மிக்சரை சேர்த்துக்கலாம். எப்பவுமே பணியாரத்துக்கு பேட்டர் அதுல ஊத்தும் போது நீங்க 3/4 பாகம் அளவுக்கு ஊத்துனீங்கன்னாவே கரெக்டா இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விட்டுறலாம். ஒரு 3 to 4 நிமிஷம் வேக விட்டு அப்புறமா மெதுவா திருப்பி விடுங்க. நீங்க ஃப்ளேமை கூட்டி வச்சீங்கன்னா சீக்கிரமா கரிஞ்சிரும், ஆனா உள்ள வெந்திருக்காது. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விட்டுறலாம். நம்ம இதுல கரம் மசாலா சேர்த்து செய்யறதுனால முட்டையோட ஸ்மெல்லே தெரியாது. முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க. இப்ப 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம மசாலா முட்டை பணியாரம் ரெடி. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்குமே இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். உங்க வீட்ல இந்த முட்டை மசாலா பணியாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.